பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 1லிருந்து 22 வசனங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இதற்கு தலைப்பு இல்லாததுனால நம்ம என்ன சொல்லலாம், இது துதியின் சங்கீதம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த சங்கீதத்தை அழகாக எழுதியிருக்கு. எந்தெந்த ஒரு காரியங்களுக்கெல்லாம் நாம் தேவனை துதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் தாவீது என்ன பண்ணுறாருன்னா வரிசைப்படுத்தியிருக்காரு. இந்த போல துதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா கிரியைகளுக்காகவும் தேவனை துதிக்க சொல்லியிருக்காரு. கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதியுங்கள் சொல்கிறாரு. கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 10 நரம்பு வீணையினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பூமி எங்கும் கர்த்தருக்கு பயப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாரு. பூமி நம்மக்கிட்ட பேசுமா? பேசாது. ஆனால் தேவனுக்கு அவ எல்லாவற்றையும் என்ன பண்ணுதான், கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படுதான். அப்போது சுவாசமுள்ள மனிதன் எப்படி இருக்கும்? அப்போ தேவனுக்கு நிச்சயமாக நம்ம பயந்து இருக்கணும் இல்லையா? இந்த வசனங்கள் மூலம் நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். நம்முடைய ஆலோசனைகளினாலும் நம்முடைய நினைவுகளாலும் நம்ம நிச்சயமாக பெருமை பாராட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையெல்லாம் விருதாவாக்குகிறார் அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லுது. அவர் ஜனங்களுடைய நினைவுகளெல்லாம் அவமாக்குகிறார் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் சதி ஆலோசனை பண்ணினாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார், அவருடைய எல்லா ஆலோசனைகளையும் நீக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா விருதாவாக்கி போடுறார். அப்போ நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுடைய ஆலோசனைகளெல்லாம் கூட நம்ம தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக தேவன் அந்த ஆலோசனைகளெல்லாம் மாற்றி அவங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் என்ன பண்ணுவார்னா விருதாவாக்கி போட்டு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று நம்ம சந்தேகப்படாமல் இந்த வசனங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆமேன்.